ஒரு குட்டி கதை. ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு செத்த எலிய இன்னொருத்தங்க கிட்ட குடுத்து, "இத வச்சு பொழச்சுக்கோ" அப்படின்ட்டு. இது வந்து கிண்டல். ஏன்னா செத்த எலிய வச்சு எதுவுமே பண்ண முடியாது. தூக்கி எறிஞ்சு குடுத்துட்டாங்க. ஆனா அவன், அ அத ஒரு வால்ட்டா எடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். சரிங்களா? இத வந்து அவன வீழ்த்துறதுக்காக அவன் குடுத்துட்ட செத்த எலிய. ஆனா அந்த பையன், அந்த எலிய எடுத்துட்டு ஒரு சந்தைக்கு போறான். ஓகேவா? அந்த ஊர்ல அந்த அன்னைக்கு சந்தை. அப்ப பொரிக்கடை வியாபாரி ஒரு பூனை வளர்க்குறான். ஓகே. அப்போ பொரிக்கடையில எலி வந்தனால, இந்த பையன் நேரா அவர்கிட்ட போயிட்டு, "நீங்க வளர்க்குற பூனைகிட்ட இந்த எலிய சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலா கொஞ்சோண்டு பட்டாணி கடல குடுங்க." அப்படின்னு கேட்டிருக்கான். இவ்வளோ எடுத்து குடுத்துட்டு, அந்த எலிய எடுத்து பூனைக்கு போட்டுட்டான். ஏன்னா, ஒரு வேள பால் மிச்சம். இந்த பட்டாணி கடலைய வாங்கிட்டு போயி, அந்த சந்தையிலேயே ஒரு துண்ட விரிச்சு, அத கூறு கட்டி விக்கிறான். ஏன்னா, அத அவன் காசு குடுத்து வாங்கலல்ல. ஸோ, ஒவ்வொரு கூறும் 4 நாக்கு சொல்லிட்டு, ஸோ அவனுக்கு ரூ. 1 கிடைச்சுச்சு. அந்த ரூ. 1க்கு மறுபடியும் அவன்கிட்டயே கொண்டு போய் குடுத்து, மறுபடியும் பட்டாணி சுண்டல் வாங்கி, மறுபடியும் அத கூறு கட்டி வித்தானாம். அப்ப அவன் சேர்த்தி ஒரு சுண்டல் கொஞ்சம் குடுத்தானாம். ஸோ, இதே மாதிரி மதியானத்துக்குள்ள ஒரு ரூ. 15 சம்பாதிச்சுட்டான். அந்த ரூ. 15 குடுத்து ஒரு வாழைப்பழத்த வாங்குனானாம். வாழைப்பழத்த வித்து இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி, 1 வருஷத்துல பெரிய ஆள் ஆயிட்டான். ஒரு தட்டுல வெத்தல பாக்கு அதெல்லாம் வச்சுட்டு, ரூ. 100 வச்சுட்டு அந்த பணக்காரன்கிட்ட போனானாம். "ஐயா, உங்கனால தான் நான் முன்னுக்கு வந்தேன். இத ஏத்துக்கோங்க" அப்படின்ட்டு. அவன் சொன்னானா, "நீங்க யாருன்னே தெரியலையே" அப்படின்ட்டு. அப்போ இவன் சொன்னானா, "1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செத்த எலிய குடுத்துட்டு பொழச்சுக்கோன்னு சொன்னீங்கல்ல, அந்த செத்த எலியால தான் நான் பொழச்சேன்" அப்படின்னு சொன்னானாம். "செத்த எலியால பொழச்சியா?" அப்படின்னா, "ஆமாங்கய்யா, நீங்க குடுத்தீங்க. நீங்க குடுத்தத நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். எது குடுத்தாலும் அத வச்சு முன்னுக்கு வரணுங்கிற வைராக்கியத்தோட, அத வச்சு தான் நான் முன்னுக்கு வந்தேன். வீழ்த்த குடுத்ததை வாழ்த்தக்கூடியதாக மாற்றினாரே, அதுக்கு பேரு தாங்க வெற்றியோட முதல் படி. ரூ. 1,00,000 குடுத்தாலும் சூதாடிட்டு வரவன் கிடையாதுங்க."